அக்கார வடிசல் செய்ய போகிறோம். இது வந்து ஸ்ரீரங்கத்தில் கோயிலில் வந்து ஸ்பெஷல் பிரசாதம். அதை வந்து வீட்டிலே நம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். பொங்கலுக்கு பதில் இது செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் அடுப்பில் வச்சு, குக்கர்லேயே செய்யலாம், ஈஸி மெத்தடில். குக்கர் அடுப்பில் வச்சு அதில் வந்து குக்கர் சூடானதும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 3/4 உலக்கு அரிசியும் 1/4 உலக்கு பருப்பும் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த நெய்யில் போட்டு வறுத்துட்டு பண்ணுங்க, அப்புறம் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது ஃபுல்லாகவே நம்ம பாலில் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அரிசியை லேசாக வறுத்துட்டேன். இப்போ நான் வந்து பாலை ஊற்றுறேன். காய்ச்சின பாலையை ஊற்றுங்க. இப்போ எனக்கு 1.5 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட கொஞ்சமே வச்சா தான் நல்லா குழைவாக இருக்கும். அதனால் நான் இதுக்கு 3 வச்சுருக்கேன் தண்ணி. இப்போ நல்லா விசில் போட்டு ஒரு 5-6 விசில் வேக வச்சு நல்லா குழைய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காமிப்போம். இப்போ நான் பாலை அளந்து ஊற்றிட்டு இப்போ நான் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். இப்போ நான் மூடி போட்டு வந்து நான் வந்து பாவு காய்ச்சி வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் 200 கிராம் போட்டிருக்கேன் அரிசி. அதுக்கு ஒரு 300 கிராம் வெல்லம் அளவு பாவு காய்ச்சி வச்சுக்கோங்க. கிராம் வெல்லம் இதில் போட்டிருக்கேன். இதை வந்து நான் வந்து கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சி இருத்து வச்சுக்கிட்டு அதில் உள்ள மண் எல்லாம் நம்ம இருத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியில் ஊற்றி அதில் வந்து நம்ம வேக வச்சோம்ல அதை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா கரண்டிக்கணும். நல்லா குழைவாக எவ்வளோ குழைவாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் வெல்லத்தை பாவு காய்ச்சினதை ஜல்லடையில் இருத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெள்ளை பாவில் இந்த நம்ம மசிச்சு வச்சுருக்கதை போடணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டோம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பண்ணிக்கிட்டு அதில் நான் வந்து இப்போ 4 ஸ்பூன் நெய் போடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நெய் தான் நிறையா போடணும், அப்படின்னா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கோயில் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். இப்போ நெய் போட்டு நெய் போட்டதும் நான் 1 டம்ளர் பாலை நல்லா வத்த காய்ச்சி வச்சுருக்கேன். பால் எவ்வளோக்கு எவ்வளோ வத்த காய்ச்சி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ அந்த பாலை வந்து அதில் ஊற்றுறேன். சூடு நல்லா ஆறி இருக்கணும். பால் சூடாக ஊற்றக்கூடாது. நம்ம ஏற்கனவே அதில் வெல்லம் போட்டிருக்கோம், அதனால் தெரிஞ்சிரும். அதனால் நல்லா சூடு ஆற வச்சு ஊற்றுங்க. இந்த பால் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில் வறுத்து இதில் போட்டு டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை போடணும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் அது மாதிரி 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டாலும் அந்த சர்க்கரை டேஸ்ட் வரும். 4 டேபிள் ஸ்பூன் போட்டு இது நல்லா இது கரையணும். கரைஞ்சி நல்லா தண்ணி வத்தட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க, வாசனைக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். மாதிரி நல்லா வத்த வச்சு இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய்யில் வறுத்து இப்போ இதில் சேர்க்க போகிறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட் இருக்கும். நம்ம இப்போ முந்திரி பருப்பையும் திராட்சையும் வரும்.
இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய்யில் வறுக்க போகிறோம். இப்போ நான் அது தேவையான நெய் ஊற்றிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தேவைக்கு தக்கன முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இல்லை திராட்சை முந்திரி பருப்பு வறுத்ததும் நான் அதில் திராட்சை போட்டுக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அதை அந்த பிஸில் ஊற்றிட வேண்டியது. இப்போ நம்ம அக்கார வடிசல் ரெடி. இது பொங்கல் ஸ்பெஷல். பொங்கலுக்கு பதில் இதை பண்ணுங்க, டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க.